அவரை வருகான வரவேற்போம். அவர் அதிக நேரம் இங்கே செலவு பண்ண முடியாதனால அவருக்கு ஏவியை இப்போது போட்டுரும். Field Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன் 2025 ஜனாப் எம்.எஸ். தாஜுதீன். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தாளாளர் மற்றும் அதன் நிர்வாக குழு செயலாளர், சீபோல் வணிக குழுமத்தின் தலைவர், தமிழகத்தின் டெல்டா பகுதியான தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழும் பகுதி. வெளிநாட்டு வேலை மற்றும் வியாபாரம் தான் இவர்கள் பெரும்பான்மையானோரின் வாழ்வாதாரத்தின் பொருளாதார அடிப்படையாக அமைந்திருந்தது. அதே ஊரில் பிறந்து வணிகவியலில் இளநிலை பட்டம் பெற்ற ஜனாப் தாஜுதீன் அவர்கள் தனது கடின உழைப்பாலும் தனது தொலைதூர திட்டமிடலாலும் தன் தகப்பனார் துவங்கிய வியாபார நிறுவனத்தை விரிவுபடுத்தி அவர் சார்ந்த தொழிலில் தனக்கென தனி முத்திரை பெற்ற நிறுவனமாக வளர்த்தெடுத்து அதன் மூலம் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி பல நூறு குடும்பங்களின் பொருளாதார தேவைகள் நிறைவேற காரணமாக அமைந்தார். இப்படி அவர் வணிகம் சார்ந்து பல்வேறு பகுதிகளில் பயணம் செய்து பல்வேறு தரப்பினரிடம் உரையாடும் போதும் கல்வி சார்ந்து அவர்கள் காட்டும் ஆர்வத்தை கவனித்து வந்தார். தங்களுடைய ஊர் மக்களிடமும் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஊட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்த நினைத்தார். 1970களில் துவக்கத்தில் கல்வி சார்ந்து தன் ஊர் மக்களையும் பயணிக்க வேண்டும் என்ற தனது கருத்தோடு ஒத்துப்போகும் சகோதரர்கள் சிலரையும் இணைத்துக் கொண்டு குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். மார்க்க கல்வியுடன் ஆங்கில வழியில் ஒரு பள்ளிக்கூடத்தை தங்கள் ஊரில் நிறுவுவதன் மூலமாக அதிகமான மாணவ மாணவிகளை பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வர இயலும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் விதைத்த விதைதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மெட்ரிக் ஸ்கூல். பல்வேறு சவால்களுக்கு நடுவிலும் இடைவிடாத தொடர் வீட்டுக்கு வீடு பிரச்சாரத்திற்கு மத்தியிலும் வெறும் 9 மாணவர்களே பள்ளிக்கூடத்தில் சேர தயாரானாலும் 1973ஆம் ஆண்டு பள்ளிக்கூடத்தை துவங்கினார் ஜனாப் தாஜுதீன் அவர்களும் அவர்களுடன் பயணித்த தோழர்களும். மிகவும் கடினப்பட்டு அடித்தளம் போடப்பட்ட அந்த பள்ளிக்கூடத்தை மிகவும் கவனமாக நோக்கம் சார்ந்து வளர்த்தனர். துவக்கத்தில் பொருளாதார நெருக்கடிகள் அச்சுறுத்தினாலும் எதற்கும் தளராமல் எடுத்துக்கொண்ட செயலில் உறுதியாக களத்தில் நின்று தரமாக கட்டமைத்து இன்று 1700 மாணவர்கள் 120 ஆசிரியர்களுடன் அதிரை பகுதியில் மிக பிரபலமான பள்ளிக்கூடங்களில் முன்னணி பள்ளிக்கூடமாக வலம் வருகிறது இமாம் ஷாஃபி பள்ளிக்கூடம். கல்வி சார்ந்த இவரது சேவைகளில் மிக பிரதானமான இடத்தை இமாம் ஷாஃபி பள்ளிக்கூடம் பிடித்துக் கொண்டாலும் தென்னிந்திய முஸ்லிம் கல்வி சங்கத்தில் செயற்குழு உறுப்பினர் போன்று பல்வேறு கல்வி நிறுவனங்களிலும் பொறுப்புகள் பல வகித்து கல்வி சேவைகளை தொடரும் பண்பாளர். பாதுகாப்பான சூழலில் பெண் கல்வி வழங்குவது என்ற நோக்கில் தனது ஊரில் பெண்கள் கல்லூரி ஒன்று துவங்க முயற்சி செய்து வருகிறார். ஆண் பெண் இருசாராருக்கும் கல்வி கட்டாய கடமைங்கிறது இஸ்லாம் மார்க்கெட்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்வியை பெண்களும் கற்று அவங்களும் அதை அந்த குடும்பம் நடத்துறது, ஏதாவது வேலைக்கு போறாலும் போறது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும். இயற்கையான பாதுகாப்பான சூழலில் பெண்களின் நடைபயிற்சி அமைய வேண்டும், அது அவர்களின் உடல் நலத்தை பேண உதவும் என்ற எண்ணத்தில் அதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட நடைபயிற்சி தலங்களை தங்கள் ஊரில் ஏற்படுத்த பிரதான காரணியாக இருக்கிறார். தங்கள் வியாபார நிறுவனத்தின் CSR உதவிகளை முழுமனதுடன் உளமாற செயல்படுத்தும் அவர் அதில் அதிகமான உதவிகள் கல்வி சார்ந்த உதவிகளாக இருக்கும்படி பார்த்துக் கொள்கிறார். திறமையும் தகுதியும் வாய்ந்த மாணவ மாணவிகள் பொருளாதார காரணங்களுக்காக கல்வி கற்கும் வாய்ப்புகளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தன்னால் இயன்ற அளவு கல்வி கட்டணங்களை செலுத்தி உதவி வருகிறார். சமுதாயம் பயனுள்ள கல்வியை பெற்று இம்மை மறுமை வெற்றிகளை பெற வேண்டும் என்ற பேரார்வத்தால் அது சார்ந்த எந்த உதவியையும் சலிப்பில்லாமல் செய்வார். சமூகத்தின் எதிர்காலம் அது கல்வி பெறுவதில் காட்டும் ஆர்வத்தை பொறுத்து அமையும் என்று உறுதியாக நம்பும் ஜனாப் தாஜுதீன் அவர்கள் அதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் திடமாக செயல்பட்டு வருகிறார்.
கல்வியின் விழிப்புணர்வு கொஞ்சமும் இந்த சமூகத்தை அண்டாத 1970களின் துவக்கத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சமூகத்தின் எதிர்கால பாதுகாப்பு அனைவரும் கல்வி பெறுவதில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லி அதை சார்ந்து கடந்த அரை நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வரும் ஜனாப் MS தாஜுதீன் அவர்களுக்கு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு ஃபார் 70களிலே ஒரு ஸ்கூலுக்கு அஸ்திவாரம் போட்டு தமிழ்நாட்டு ஸ்கூல்ல இஸ்லாமிய ஸ்கூல்ல ஒரு FM ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னு அவர் ஸ்கூல்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு பல முயற்சிகளை செய்த மரியாதைக்குரிய தாஜுதீன் சார் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக பொன்னாடை போர்த்த எங்கள் அமைப்பினுடைய துணைத் தலைவர் ஜோஹராக் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன் சார். அவருக்கான பாராட்டு பத்திரத்தினை வழங்க எங்களுடைய மரியாதைக்குரிய வீணஸ் சாகுலமை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்பாக அழைக்கின்றேன். அவருக்கான பரிசினை வழங்க விருதினை வழங்க நம்முடைய அன்பு சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அன்பாக